சார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியும் பிசிகாவையும் கூட்டணி கூட்டிருந்தாரு அப்படிங்கிற நிலையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதை நிராகரிச்சிருக்குது. அவர் கருவாட்டு சாம்பார் வைக்கணும்னு நினைக்கிறாரு. கருவாட்டு குழம்பும் நல்லா இருக்கும், சாம்பாரும் நல்லா இருக்கும். கருவாட்டு சாம்பார்னு ஏதாவது வைக்க முடியுமா? பாஜகவோட கம்யூனிஸ்டுகள் சேர முடியுமா? நேர் எதிராக எங்களுக்கும் திமுகவுக்கும் பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் திமுக அணியில் இருந்து போட்டியிடுவது என்பது பாஜகவை தோற்கடிப்பதற்காக. நான் இன்றைக்கும் சொல்கிறேன், திமுக கடந்த காலத்தில் பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தார்கள். அவர்கள் மந்திரி சபையில் பங்கேற்றாங்க, எந்த சந்தேகமும் எனக்கு கிடையாது. பட் நாங்கள் அப்பவும் கிரிட்டிசைஸ் பண்ணோம். பட் மாநில கட்சியில் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இந்தியாவில் எங்கேயாவது பிஜேபி எதிர்க்கிற கட்சி இருக்கா? எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, இது கம்யூனிஸ்டுகளை பார்க்கும்போது இங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல அப்படின்னாரு. இப்போ திடீர்னு இப்படி ஒரு பல்ட் அடிக்கிறன்றப்ப அதை பார்க்குறீங்க. நீங்கள் ஸ்டெர்லைட்டை மூடக்கூடாதுங்கிறதுக்காக 13 பேரை சுட்டு கொண்டது உங்களோட முகவரி. அந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. நீங்கள் ஒன்றும் சரியாக இருக்கணும், இல்லைன்னா மூடணுங்கிறதுக்காக போராடி மூட வச்சது எங்களோட முகவரி. உங்களுக்கு என்ன முகவரி இருக்கும்? நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் திருமிகு தோழர் கனகராஜ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியும் பிசிகாவையும் கூட்டணி கூட்டிருந்தாரு அப்படிங்கிற நிலையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதை நிராகரிச்சிருக்குது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் கருவாட்டு சாம்பார் வைக்கணும்னு நினைக்கிறாரு. கருவாட்டு குழம்பும் நல்லா இருக்கும், சாம்பாரும் நல்லா இருக்கும். கருவாட்டு சாம்பார்னு ஏதாவது வைக்க முடியுமா? பாஜகவோட கம்யூனிஸ்டுகள் சேர முடியுமா? நேர் எதிராக அவங்க பிரிவினைவாதத்தை தூவுகிறவர்கள், விதைக்கிறவர்கள். கம்யூனிஸ்டுகள் அன்பையும் ஒற்றுமையையும் போதித்து கொண்டு இருப்பவர்கள். எங்கள் 2 பேருக்கும் எந்த இடத்துல ஒத்துப்போகும்? அவங்க ஏதோ ராமருக்கு பாபர் மசூதி இருந்த இடத்துல கோயில் கட்டணுங்கிறதான் அவங்களோட பெரிய விஷயமாக வச்சுருந்தாங்க. நீ எங்கே வேணாலும் கோயில் கட்டிக்க, பாபர் மசூதி இருந்த அதை இடிச்சிட்டு ஏன் கோயில் கட்டுற? அது கோயிலே இல்லை, பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட், நாங்கள் வரமாட்டோம்னு சொன்னவங்க. நாங்களும் அவங்களும் இப்படி ஒத்து போக முடியும்? உலகமே அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க நாங்கள். அவங்க யாரோட வேணாலும் இப்போது அண்டை நாடுகள் எல்லாரோடவும் ஒரே எந்த நாட்டோடும் நல்லுறவே இல்லாதவங்களாக அவங்க இருக்காங்க. அவங்களும் நாங்களும் எப்படி ஒன்றாக முடியும்? நாங்கள் சோசலிசம் தான் இந்த நாட்டுக்கு சரியானதுன்னு நினைக்கிறவங்க. அவங்க முதலாளித்துவத்துக்கு சேவை செய்வதற்காகவே பிறந்து வந்தவர்கள். அவங்க அதுலேயும் ரொம்ப குறிப்பாக அதானிக்கு சேவை செய்வதை தங்களுடைய வாழ்நாள் வரமாக கடைப்பிடித்து கொண்டு இருப்பவர்கள். 2 பேரும் எப்படி ஒரு கூட்டணியில் இருக்க முடியும்? 2வது, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நோக்கம் என்ன? எங்களுக்கும் திமுகவுக்கும் பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் திமுக அணியில் இருந்து போட்டியிடுவது என்பது பாஜகவை தோற்கடிப்பதற்காக. 1000 டிஃப்ரென்சஸ் வரலாம், ஆனால் பாஜக இந்தியாவுக்கு பேரிடர், பெருநோய், அது தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் திமுக அணியிலிருந்து அந்த ஒரு தேர்தல் உடன்பாடு கண்டு போட்டி இட்டு கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எங்களை இங்கே வான்னு கூப்பிட்றது இருக்கு இல்லையா? நினச்சா சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரில. உண்மையிலே எனக்கு இப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு பாஜக கூட்டணியில் இருந்து கம்யூனிஸ்டுகளை அழைப்பது என்பது இருக்கு இல்லையா? அது ஒன்று அவர் அறியாமல் செய்யணும், அல்லது அவருடைய பேராசையிலிருந்து எப்படியாவது எல்லாத்தையும் விட எப்படியாவது நாம் ஆட்சி கட்டிலுக்கு வந்துவிட வேண்டும் என்கிற நோக்கத்துக்காக சொல்வதாக இருக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, பிசிகாவை கொடிக்கம்பம் நட விடுறது இல்லை. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நாங்கள் அந்த இதை பண்ணித்தரோம், நீங்கள் எங்களோட வந்துருங்க அப்படின்னு சொல்கிறதுல என்ன தப்பு? கொடிக்கம்பம் நடுவது மட்டுமா பிரச்சனை? கொடிக்கம்பம் நடுவதில் பிரச்சனை, ஊர்வலம் போவதில், மாநாடுக்கு அனுமதி கொடுக்குறது, எஸ் அதெல்லாம் இருக்குது. அதனால தான் நாங்கள் பேசுகிறோம், விமர்சிக்கிறோம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இது எல்லாத்தையும் விட தேசத்தினுடைய நலன் முக்கியமாக இல்லையா? மக்களுடைய பாதுகாப்பு முக்கியமாக இல்லையா? நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் இந்தியர்கள் என்பதற்கு பதிலாக நீங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க? நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் தாத்தாவோட பர்த் சர்டிஃபிகேட் உங்களுக்கு இருக்குமா? வாய்ப்பு கிடையாது. இல்லை, இப்போ பீகாரில் என்ன நடந்துகிட்ருக்கு? 1987க்கு முன்னால் பிறந்திருந்தால் அவங்க அப்பா அம்மாவோட யாராவது ஒருத்தரோட பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நீங்கள் ஓட்டே போட முடியும். 2003க்கு பின்னால் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா அப்பா அம்மா 2 பேருடையும் பர்த் பிளேஸ் வேணும், பர்த் சர்டிஃபிகேட் வேணும்.
நீங்கள் ஆதார் தான் எல்லாத்துக்கும் அடிப்படைன்றான். ஆதாரை வச்சு வாங்குகிற டொமிசைல் சர்டிஃபிகேட், இருப்பிட சான்றிதழ் இருந்தால் ஏற்றுப்பாங்களாம் ஓட்டர் லிஸ்ட்டில், இல்லைன்னா நீக்கிடுவாங்களாம். ஒரு 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 தேசத்தையே வந்து தேசத்தின் ஒரு பகுதி மக்களே இப்படி வச்சுருக்கிறது நீங்கள் என்னென்னு பார்க்குறீங்க ஆக்சுவலாக. எனவே இவர்களை நான் சொல்கிறேன், நீங்கள் எங்கே வேணாலும் கோயில் கட்டிக்கலாம் இல்லையா? ஆனால் ஒரு 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 மசூதியை இடித்து விட்டு தான் கோயில் கட்டுவோம் என்று சொல்கிற ஒருத்தரை நீங்கள் என்னன்னு பார்ப்பீங்க? அதுக்கு மேலே அவங்களோட பாஜகவோட கூட்டணி வைக்கலையா? திமுக வைக்கலையா? யார்? நான் என்ன சொல்கிறேன், திமுக வைத்திருக்கலாம், ஆனால் திமுக அதுலேருந்து இனிமே வரமாட்டேன்னு சொல்லுது. நான் இன்றைக்கும் சொல்கிறேன், திமுக கடந்த காலத்தில் பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தார்கள், அவர்கள் மந்திரி சபையில் பங்கேற்றாங்க, எந்த சந்தேகமும் எனக்கு கிடையாது. பட் நாங்கள் அப்போவும் கிரிட்டிசைஸ் பண்ணோம். இப்போ அவங்க இன்றைக்கி நீங்கள் இந்தியாவில் ஒரு மாநில கட்சியில் இவ்வளோ பவர்ஃபுல்லாக பாஜகவை எதிர்க்கிற ஒரு கட்சி வேறு எது இருக்குது? இடதுசாரிகளை நீங்கள் விட்டுருங்க, ரைட் ஃப்ரம் த பிகினிங் எஸ் இட் இஸ் ஆன்டிதிட்டிக்கல், எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லிட்டோம். பட் மாநில கட்சியில் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இந்தியாவில் எங்கேயாவது பிஜேபி எதிர்க்கிற கட்சி இருக்கா? ஸோ அவங்க விட்டுட்டு வந்த பிறகு அதுக்கு பின்னால் அவங்களோட முரண்பட்டு தான் நிற்கிறாங்க. அமித்ஷா இல்லை, எந்த ஷா வந்தாலும் இங்கே ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதோ, தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க காலூன்ற முடியாது, இந்துத்துவ காலூன்ற முடியாது என்பதோ. சரி, நீங்கள் ஒன்று மனசில் வச்சுக்கோங்க, திமுக மாதிரியான ஒரு கட்சிக்கு 2 சர்விங் சிஎம்மை கைது பண்ணுறதுக்கான அளவில் ரொம்ப அக்ரெசிவாக போகிற பிஜேபிக்கு எதிராக வலுவாக இவங்க இதுவரை போராடிட்டு இருக்காங்கங்கிறது அவங்களுக்கான கிரெடிட் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நான் என்ன கேட்குறேன், பழனிசாமிக்கு அல்டிமேட்டாக அவருடைய ஸ்டாண்டை நியாயப்படுத்துறதுக்கு திமுக இங்கே இருந்தாங்கன்னு தான் சொல்ல முடியுதே தவிர, பிஜேபியோட நான் சேர்றது கரெக்டு, அதனால் தமிழ்நாட்டுக்கு இது கிடைக்கும்னு அவரால் சொல்ல முடியலையே. அவர்னாலேயே ஒரு காரணம் கூட சொல்ல முடியல. திமுக இல்லையா, திமுக தப்பு செய்தது என்றால் நீங்களும் தப்பு செய்யலாம்னு அர்த்தமா? அது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, முந்தைய வந்து கம்யூனிஸ்டுகளை பார்க்கும்போது எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல அப்படின்னாரு, இப்போ திடீர்னு இப்படி ஒரு பல்ட்டி அடிக்கிறன்றப்ப அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் கொஞ்சம் அதை என்ன சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் நிதானமாக அவர் யோசிப்பது சரியாக இருக்கும். அதான் நினச்ச இடத்துல நினைத்ததை பேசி கொண்டு இருக்கிறார். அதனால தான் அவருக்கு இந்த தடுமாற்றம் வருது. கம்யூனிஸ்டுகள் எங்கே இருக்காங்களா? நீங்கள் சொல்கிற புரட்சித் தலைவி ஜெயலலிதாவும் அதில் இருந்த செங்கோட்டையனும் 265 அதிகாரிகளை பாதுகாப்பதற்காக ஒரு 18 பாலியல் வன்கொடுமை நடந்தது, ஒரு ஊரையே இல்லாமல் ஆக்குனாங்க. இல்லைன்னு வாச்சாத்தி இல்லை, 265 பேரும் குற்றவாளிகள்னு 32 வருஷம் போராடி நிரூபிச்சிருக்கோம். ஜெயலலிதாவுக்கு அது தெரியும். எனவே யாருன்னு முகவரி, எனக்கு சில நேரங்களில் வாக்குகள் இல்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இது எல்லாவற்றையும் தாண்டி கம்யூனிஸ்டுகள் இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும். இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆள் விண்வெளிக்கு போயிட்டு ஆஹா ஓன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களா? எவ்வளோ காசு கொடுத்து போனீங்க? சோவியத் யூனியன் எப்படி கூட்டிகிட்டு போச்சு? விண்வெளியில் பறந்த அது சோசலிசம் என்பதனுடைய பொருள் நீங்கள் உங்களால் பார்க்க முடியலை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கம்யூனிஸ்டுகள் நீக்கமர நிறைந்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் உங்கள் ரேங்கில் இருந்து வருவாங்க, எல்லோரும் வருவாங்க. அவருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், கோயம்புத்தூரில் போய் அங்கே இருக்கக்கூடிய இன்றைக்கி சின்ன தொழில் முனைவோராக இருக்க கோயம்புத்தூர்லேயும் திருப்பூர்லையும் இருக்க பலரையும் கேட்டு பாருங்கள். அவங்கெல்லாம் அந்த தொழிலாளிகளாக இருந்து போராடி உரிமைகளை பெற்று அப்படி வந்திருக்கவங்க. பழனிசாமிக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், இங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே பழைய குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் அதெல்லாம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம்னு ஆன பிறகு திரும்ப குடியேறணுன்னா, என் வீடே இடிஞ்சு போய் நான் கட்டித்தரேன்னு அரசாங்கம் சொல்லி நான் திரும்ப குடியேறணுன்னா, உலக வங்கி, ஒன்றிய அரசாங்கம், மாநில அரசாங்கம் 3 பேரும் போட்டு ஒப்பந்தம் போட்டோம். 1.5 லட்சத்துலேருந்து 7 லட்சம் கொடுத்தா தான் குடியேற முடியும் என்று எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அவருடைய அரசாங்கம் சொன்னது. அதில் வீட்டு வசதிக்கு பொறுப்பாக இருந்த நம்ம ஓபிஎஸ் சொன்னார். ஓபிஎஸ்ஸை பலமுறை பார்த்தோம். கேபி பார்க்கில் ஏற விடமாட்டோம், நாங்கள் வி செட் 1 பைசா தரமாட்டோம், நாங்கள் இங்கே போகணும். இல்லை உலக வங்கி போட்ட ஒப்பந்தம் அப்படின்னு. உலக வங்கி இல்லை, எந்த வங்கி போட்டாலும் அந்த ஒப்பந்தத்தை உடைப்போம்னு சொன்னோம். அதுதான் பண்ணியிருக்கோம். அதுதான் எங்கள் முகவரி. என்ன முகவரின்னு அவர் கேட்டார்னா அவருக்கு நான் இதை தான் சொல்லுவேன். 1.25 லட்சம் பேரை
நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணீங்கல்ல, அது உங்கள் முகவரி. அந்த 1.25 லட்சம் பேரை திரும்ப கொண்டு வரணும்னு டி.கே. ரங்கராஜன் என்கிற ஒரு மனிதர் போராடி வெற்றி பெற்றார்ல, அது என்னோட முகவரி. டிஸ்மிஸ் பண்ணுறது உங்கள் முகவரி, ரீஇன்ஸ்டேட் பண்ணுறது என்னோட முகவரி. எனவே முகவரியை பற்றியெல்லாம் அவர் பேச வேண்டியதில்லை. பட் இந்த பக்கம் வரும்போது நான் இப்படி 100கணக்கில் சொல்லுவேன். நீங்கள் வந்து ஸ்டெர்லைட்டை மூடக்கூடாதுங்கிறதுக்காக 13 பேரை சுட்டு கொன்னது உங்களோட முகவரி. ஏன்னா அது அது வந்து அந்த அந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. எனவே அது வந்து அவங்க ஒன்றும் சரியாக இருக்கணும், இல்லைன்னா மூடணுங்கிறதுக்காக போராடி மூட வச்சது எங்களோட முகவரி. உங்களுக்கு என்ன முகவரி இருக்கும்? நான் மற்றவங்க பேசுகிறது மாதிரிலாம் நான் பேச போகிறதில்ல. ஆனால் நீங்கள் இன்னொருத்தர் யாருடைய முகவரியும் கேட்பதற்கு முன்னால் அவர்களை பற்றி தெரிந்து கொண்டு பேச வேண்டும். நான் என்ன கான்ட்ராக்ட் எடுக்கிறேன்னா, இல்லை இது பண்ணுறேன்னா. எனவே அதெல்லாம் என்னென்னா பொருத்தப்பாடு இல்லாமல் பேசுவது. ஒரு 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 சபையில் பேசும்போது அந்த சபை என்னங்கிறது மட்டும் இல்லை, ஒரு பேச்சு வந்து நீங்கள் யாருங்கிறதோடவும் சேர்ந்தது. அதனால தான் இன்னொரு நாள் கழித்த பிறகு யார் வேணாலும் வாங்க, நாங்கள் அது என்ன ரத்தன கம்பளம் யாரை ரத்தன கம்பளம் விதிச்சாருன்னு எனக்கு தெரியல. இரத்த கம்பளத்தை வட இந்தியா முழுவதும் விரித்திருக்கிற பாஜகவுடன் உட்கார்ந்து கொண்டு ரத்தன கம்பளம் என்று பேசுவது எதை பேசுகிறார் அவர்? அதுக்கு அவர் பதில் சொல்லணும். எனவே திடீர்னு மாறுறதுக்கான காரணம் திடீர்னு அதான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அவருக்கு ஒரு ஸ்டேச்சர் இருக்குது, அதனால நான் அதை சொல்ல விரும்பலை. உடனே மாறுறாருங்கிறது என்னது? நிலையா இல்லைன்னு அர்த்தம். நிலையா இல்லாது எப்போ வரும்? தடுமாற்றம். அவ்வளோதான், தடுமாற்றத்தோடு இருக்கிறார். பெரிய கூட்டணியை வெற்றி பெற்று விடுவோம் என்று கனவு கண்டார். அது சாத்தியமில்லை என்கிற போது தடுமாற்றம் வருகிறது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார்.